கோவிட் வந்ததுக்கு அப்புறமா சிங்கப்பூர்ல வந்து வேலை பார்க்குற விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அந்த நாட்டு கவர்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக்கிட்டாங்க. அந்த காரணத்தால சிங்கப்பூருக்கு வந்திருக்க வேண்டிய 2.5 லட்சம் நான் ரெசிடென்ட் ஒர்க்கர்ஸை அந்த நாடு மிஸ் பண்ணிடுச்சு. இதனால சிங்கப்பூர்ல லேபர் ஷார்டேஜ் அதிகமாயிடுச்சு. நிறைய வேலைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்ஸ் மாதிரியான புது டெக்னாலஜிஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோபோட்ஸை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸை சர்வே பண்றது, ரோபோட்ஸ் மூலமா லைப்ரரியில் இருக்கிற புக்ஸை ஸ்கேன் பண்றது, காஃபி ஷாப்புக்கு வர கஸ்டமருக்கு ரோபோட்ஸ் மூலமா காஃபி சர்வ் பண்றதுன்னு சிங்கப்பூர்ல ரோபோட்ஸ் உடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிற 10,000 ஒர்க்கர்ஸுக்கு 605 ரோபோட்ஸ் இருக்கிற மாதிரியான ரேஷியோ இருக்கான். 2025க்குள்ள இந்த மாதிரியான ஆட்டோமேஷன் மூலமா உலகம் முழுக்க 85 மில்லியன் ஜாப்ஸ் காணாம போகுதாம். அதே சமயத்துல புதுசா 92 மில்லியன் ஜாப்ஸும் கிரியேட் ஆக போகுதாம். அந்த ஜாப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா புது டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ணி உங்களை நீங்க அப்ஸ்கில் பண்ணிக்கணும். எமிரேட்ஸ் குரூப் யுஏஇல இருக்கிற மிகப்பெரிய பிசினஸ் காங்க்ளோமரேட் எக்கச்சக்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒன்னு ஏர்லைன் பிசினஸ். இவங்க எமிரேட்ஸ் ஃபிளைட் கேட்டரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் வச்சிருக்காங்க. அந்த கம்பெனியோட வேலை என்ன அப்படின்னா எமிரேட்ஸ் ஃபிளைட்ஸ்ல கேட்டரிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது தான் இவங்களுடைய வேலை. இந்த கம்பெனி இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய வெர்டிகல் ஃபார்மை துபாயில ஓபன் பண்ணிருக்காங்க. அல் மக்தும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துல 3,30,000 ஸ்கொயர் ஃபுட் ஏரியாவில் புஸ்டானிகா அப்படிங்கிற இந்த வெர்டிகல் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபார்ம்ல இருந்து அடுத்த ஒரு வருஷத்துல 9 லட்சம் கிலோ காய்கறிகளை உற்பத்தி செய்யறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. இந்த வெர்டிகல் ஃபார்மிங்கோட யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா மற்ற நார்மலான ட்ரெடிஷனல் ஃபார்மிங்ல யூஸ் பண்ற தண்ணியோட அளவை விட 95% கம்மியான அளவு தண்ணி தான் இதுக்கு தேவைப்படுமா. இந்த வெர்டிகல் ஃபார்மிங் ஃபுல்லாவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ் மாதிரியான டெக்னாலஜி மூலமா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. உலகத்துல நிறைய நாடுகள்ல வெர்டிகல் ஃபார்மிங் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு வருது. நீங்க அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான பிசினஸ்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிகல் ஃபார்மிங்கை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. உலகம் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் ஸ்மோக் பண்றவங்க 4.5 ட்ரில்லியன் சிகரெட் பட்ஸை கீழே போடுறாங்க. அந்த சிகரெட் பட்ஸ்லாம் டீகம்போஸ் ஆகுறதுக்கு குறைஞ்சது 1.5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் வரைக்கும் ஆகுமா. இதனால என்விரான்மெண்ட்டுக்கு தான் பாதிப்பு. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நொய்டால இருக்கிற கோட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த மாதிரியான சிகரெட் பட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிகரெட் பட்ஸ்ல மிச்சம் இருக்கிற பேப்பரையும் நிக்கோட்டினையும் ரீசைக்கிள் பண்ணி மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸா மாத்துறாங்க. அதே மாதிரி அந்த சிகரெட்டுடைய மேல் பார்ட்ல இருக்கிற அந்த ஃபில்டர்ஸ்ல இருக்கிற பிளாஸ்டிக் ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அது எல்லாத்தையும் பஞ்சு மாதிரி மாத்தி ஸ்டஃப்டு டாய்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு குரூஷியலான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை இந்த கம்பெனி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மாஸ்டர் மைண்ட் சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். Until then, bye from Maddie.